पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்துல முக்கியமானது தாத்பரியம் பாவத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இந்த 6 அத்தியாயங்கள் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிறது சொல்லப்படுகிறது. நம்ம பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது சாப்டர்ல 29, 30 2 ஸ்லோகங்கள் இருக்கு. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அடைய வேண்டிய லட்சியம். 6வது அத்தியாயத்தை சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம், எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கின்றேன், நான் எல்லா ஜீவராசிகளிலையும் இருக்கின்றேன், என்னிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை அடையிறது இருக்கோ அது பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா பாவத்துல தான் அடைய முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா பாவம். அந்த பாவம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டெப்ஸ் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம், மனனம். மனனத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அட்வான்ஸ் ஆகும்போது பாவம் அப்படின்னு ஒரு முக்கியமானது வருது. சிரவணம், மனனம், அதுக்கப்புறம் பாவம். பாவத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் சொல்ற தியானத்துல உட்கார்றது. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாவம் பார்த்தீங்கன்னா என்ன பாவம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனநத்தோட எண்டிலேயே இங்க இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வஸ்துதான் இருக்கு, பிரம்ம வஸ்துதான் இருக்கு அப்படின்னு பாவிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்றதுல நல்ல கன்க்ளூஷன் ஆகி அதுலேயே நின்னோம் அப்படின்னா சர்வபாவம் நமக்கு வந்துடும். சர்வாத்ம பாவம் சொல்றது. அந்த சர்வாத்ம பாவம் வர்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்றதுக்காக தான் சர்வாத்ம பாவத்தை இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். நம்ம வெளியில இருக்கக்கூடிய துவைத்த பக்தி பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா பிரதானம் இல்லை. துவைத்த பக்திக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயங்கள் படிக்கல. இது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை சர்வத்திலையும் தரிசனம் பண்றதுக்கான ஒரு யோகம். அப்ப ஞானம்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மனசுல வச்சுக்கிறோம், ஈஸ்வரன் எங்க இருக்கார்? அந்தர்யாமியா இருக்கார். எனக்குள்ளார எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஈஸ்வரன் சூத்திராத்மாவா இருக்கார். அவர் எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளார மட்டும் இல்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா பாஞ்ச பௌத்திகமா வெளியில இருக்கிற எல்லா வஸ்துக்களிலும் அவர் தான் இருக்கார். அப்போ உள்ளையும் வெளியிலையும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றதுதான் அதை தெரிஞ்சுக்கிறது ஞானம். அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்தை அடையறதுக்கு முன்னாடி அந்த நிர்குணத்தை அடையறதுக்காக நிர்குணத்துல நிக்கிறதுக்காக சகுனத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பகவான் தான் சகுனமா இருக்கார் அப்படின்னு மெதுவா லிமிட்டா இருக்கிற அந்த பகவான் இருக்க பக்தியை அன்லிமிட்டா வாஸ்ட் ஆக்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம். நேற்று பாடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜம் மாம் சர்வபூதானாம் 10வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம் அப்படின்னு. இந்த சர்வ ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சனாதனமா இருக்கக்கூடிய பீஜமாக இருக்கின்றேன். அனாதி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீஜம் தான், பகவான் தான் பார்த்தீங்கன்னா உள்ளிறங்கி இருக்கார். பிரவேச சுருதி பார்த்துருக்கோம். அவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார நானா அவர் தான் இருக்கார். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பீஜத்துக்குள்ளாரையும் பிராணனா பிரவேசம் பண்றார், சைத்தன்யமா பிரவேசம் பண்றார்.
ரெண்டே ரெண்டு தான். ஒன்று அந்தர்யாமி, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூத்திராத்மா. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் உள்ள போயிடுது, சூத்திராத்மா உள்ள வந்துடுறாரு. மெதுவா வந்து 7வது மாசம் ஆனதுக்கு பிறகு சீமந்த கிரியா பண்றோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கிற அந்தர்யாமி என்ன பண்றார், உள்ள பிரவேசம் பண்றார். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் நமக்குள்ளார வந்து உணர்வாகவும் உயிராகவும் இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீஜம்மாம் ஆதி காலத்துல இந்த கிரியேஷனுக்கு சங்கல்பம் பண்ணதும் அவர்தான், இந்த கிரியேஷனுக்கு விதையும் அவர்தான், எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளார வீரியத்துக்குள்ளாரையும் அவர்தான் இருக்கார், கர்ப்பத்துக்குள்ளார பிரவேசம் பண்றதும் அவர்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் சனாதனம், சனாதனம்னு என்ன அர்த்தம், சிரந்தனம், ஆதி காலத்திலிருந்தே நான் தான் பீஜமாக இருக்கின்றேன். அப்ப நம்ம அப்பா யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்பா அனாதி காலத்திலிருந்து இந்த சிருஷ்டியில இருக்க ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அப்பாவா யார் இருக்கா, நம்ம பகவான் தான் அப்பாவா இருக்கார். அது மட்டும் இல்லாம அடுத்தது சொல்றாரு, புத்திர் புத்திமதாமஸ்மி, புத்தி உடையவர்களிடத்தில், எந்த புத்தி, விவேக புத்தி. விவேக புத்தி இருக்கிறவங்களுடைய விவேக புத்தியா நான் இருக்கின்றேன். அப்ப யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புத்தியை யாராவது புகழ்றாங்கன்னு வச்சுங்க, ஸ்துதி பண்றாங்க, உடனே ஒரு SMS தட்டி விட்டுறணும். என்ன பண்ணணும், பகவானே நீ தான் புத்தியா இருக்க, உன்னதான் ஸ்துதி பண்றாங்க. நம்மளுடைய புத்தி அப்படின்னு அகங்காரப்படவே வேணாம். இந்த பக்தி யோகத்தோட முக்கியமான தாத்பரியமே என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அகங்காரம் இல்லாம பண்றதுக்கு. என்கிட்ட ரொம்ப புத்திசாலி அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா இம்மீடியட்டா என்ன பண்ணிக்கணும், பகவானை நினைச்சுக்கணும், நீதான் என்னோட புத்தியா, நீதான் இருக்க, என் புத்தி இல்லை, நீதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புத்தியா இருக்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ்வினாமகம், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸோட இருக்காங்க, பிரகாசத்தோட இருக்காங்க அப்படின்னா அந்த பிரகாசம் பொருந்தியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் அவர்தான். யாரெல்லாம் பிரகாசமா இருக்காங்களோ அந்த பிரகாசமா பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா பொறாம வராது. நம்மள்ட்ட இருக்க பிரகாசம் நம்ம என்ன பண்ணுவோம், அது பகவான் நினைப்போம், அகங்காரம் வராது. மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரகாசத்தை வந்து நம்ம பார்க்கும்போது பகவான் தான் பிரகாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜலஸ் வராது. இன்னொருத்தர் மேல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாம துவேஷம் வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் சித்திக்கும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் போகும். முக்கியமா அது சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது. பலம் பலவதாம் சாகம், பலம் பலவதாம் சாகம், காமராக விவர்ஜிதம், காமராக விவர்ஜிதம், தர்மா விருத்தோ பூதேஷு, தர்மா விருத்தோ பூதேஷு, காமோஸ்மி பரதர்ஷப, காமோஸ்மி பரதர்ஷப, பலம் பலவதாம் சாகம், காமராக விவர்ஜிதம், தர்மா விருத்தோ பூதேஷு, காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாம் சாகம், ச எடுத்து முன்னாடி போட்டுங்க. மேலும் பலம், பலம் அப்படின்னா என்ன அர்த்தம், பலவதாம் பலம் அஸ்மி, பலம் உள்ளவர்களிடத்தில் நான் பலமாக இருக்கின்றேன், பலம் உள்ளவர்களிடத்தில் நான் பலமாக இருக்கின்றேன். யாரு பலம் உள்ளவர்கள், எல்லா பலத்தையும் எடுக்கலாமா, எடுக்கலாம். ஆனா வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், காமராக விவர்ஜிதம் பலம் பலவதாம் அஸ்மி. காமராகம், காமராகம்னு என்னது, ஆசைனா வந்து பாத்தீங்கன்னா காமம். ராகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா காமம். ராகம்னா என்ன அர்த்தம்னா அட்டாச்மெண்ட், பற்றுதல். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா விவர்ஜிதம், எவர்களிடத்துல இந்த ரெண்டும் இல்லையோ அப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா பலமாக நான் இருக்கின்றேன். காமமும் பற்றுதலும் இல்லாத பலமாக நான் என்ன பண்றேன், இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தர்மா விருத்தோ பூதேஷு, தர்மத்துக்கு விரோதமில்லாத காமமாக, தர்மா விருத்தோ காமோ அப்படின்னா அர்த்தம் தர்ம அவிருத்த காமம், தர்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரோதம் இல்லாத காமமாக நான் இருக்கின்றேன். அகமஸ்மி, நான் இருக்கின்றேன், காமமா நான் இருக்கேன். ஹே பரதர்ஷப,
ஹே பரதர்ஷபனா, பரத குலத்தில் காளை போன்றவனே அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பலவதாம் அப்படின்னும் போது எந்த பலம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா உடம்புல எல்லாத்துக்கும் ஒரு பலம் இருக்கு. நடக்கிற பலம் இருக்கா, இப்ப நான் பேசுற பலம் இருக்கா, நடக்கிறேன், நான் பாத்தீங்கன்னா பேசுறேன், மாடிப்படி ஏறி இறங்குறேன், எனக்கான காரியங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். அப்போ உடம்புல எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பலம் இருக்கு. ஒரு சின்ன குருவி பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா அழகா பறந்து போகுது. ஒரு குரங்கு குரங்கு குட்டி பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் தாவுது. என்ன பலம் இருக்கு அதுக்கு? ஒரு குதிரை பாத்தீங்க அப்படின்னா வண்டியை இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு காலை பாத்தீங்கன்னா நல்ல ஏறு விழுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு பலம் சரீரத்துல இருக்குல்ல. அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய பலம் எப்படிப்பட்டது? காமமோ இல்ல பாத்தீங்கன்னா பற்றுதலும் இல்லாத பேசிக்கா இருக்கக்கூடிய பலம், சரீரத்துல இருக்கிற பலம். அந்த பலம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யாரிடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு காமப்படுறேன், நான் பாத்தீங்கன்னா ஆசைப்படுறேன், எனக்கு மோட்சம் அடையணும் சுவாமி, பகவானே எனக்கு மோட்சத்தை கொடு, நான் திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசைப்படுறேன்னு வச்சுங்களேன். அந்த ஆசை என்னது? தர்மத்துக்கு விரோதமா அப்படின்னா இல்லை. சன்னியாசிகள் பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை ஆசைப்படுறதுக்காக தான் சன்னியாசம் எடுத்திருக்கோம், மோட்சத்தை அடையணும்னு. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாடம் கேட்கிறோம். என்ன பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம், பகவானே எப்படியாவது அடுத்து நான் பிறக்க கூடாது, எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்றோம்னு வச்சுங்க. அந்த மோட்சத்தை அடையிறதுக்காக சுவாமி சொல்ற பாடங்கள் எல்லாம் எனக்கு நல்லா உள்ள போகட்டும், இந்த கீதா சாஸ்திரம் எல்லாம் எனக்கு நல்லா புரியட்டும், சிரவணம் ஆகட்டும், எந்த விக்னமும் இல்லாம சிரவணம் நடக்கட்டும், எந்த விக்னம் இல்லாம நான் மனனம் பண்ணுவேனாக, எந்த விக்னம் இல்லாம பாத்தீங்கன்னா நான் ஆத்மாலேயே எஸ்டாப்ளிஷ் ஆவேனாக. அதுக்கு என்ன அனுகூலமா இருக்கோ பகவானே அதெல்லாம் எனக்கு கொடு சுவாமி. இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சோண்டு பாடம் கேட்டுப்பேன், இந்த ஜென்மத்திலேயே எவ்வளவு முடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் முடிச்சிருவேன், அதனால கொஞ்சோண்டு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு வச்சுங்களேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் பண்பற்று ஜாமுக்காக எங்கேயும் அலையக்கூடாது. அப்படி அலைஞ்சேன் அப்படின்னா இந்த பாடத்தை கேட்க முடியாது. அப்ப அதனால கொஞ்சோண்டு எனக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நான் சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு இடமும் ஒரு நல்ல சாப்பாடும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு தூக்கமும், இது மாதிரி பேசிக்கா இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த காமமா பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்கு. தர்ம அவிருத்த பூத்தேஷு தர்ம அவிருத்த காமோஸ்மி. ஜீவராசிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டெய்லி ஒரு குரங்கு மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கும், சாமி ஏதாவது கொடுப்பார், சாமி ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு. ஆமா, அந்த ஜீவராசிக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்வைவ் பண்றதுக்கு ஃபுட்டு வேணும் இல்ல. அந்த ஃபுட்டு பாத்தீங்க அப்படின்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாது. ஆனா நேற்று ராத்திரி பாத்தீங்கன்னா குளூர்ல நடுங்கிட்டே 2 குரங்கு இருக்கு. 2 குரங்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. நான் நினைச்சேன் 2 ஸ்னேகம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை கொண்டு போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்னை இன்னொன்னுக்கு கொடுத்துட்டு இன்னொன்னு கொடுக்க போறேன். அந்த இன்னொரு குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா டாமினேட் பண்ணி பார்த்தோம், அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு. இவ்வளவு நேரம் ஃப்ரெண்டா தானேப்பா இருந்தீங்க, 2 பேரும் ஒன்னா ஜோடியா இருந்தீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குரங்கு என்ன பண்ணுது, அவனுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு தான் 2 பழமும் வேணும் அப்படின்னு கேக்குது. அப்படின்னா அது தர்மமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு குச்சியை எடுத்து அந்த குரங்கை விரட்டிட்டு இன்னொரு குரங்குக்கு அந்த அந்த இதை கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னொரு பழத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. நான் எப்பவுமே குச்சி வச்சுக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு தனக்கு கிடைச்சதை காட்டிலும் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்படுறது இருக்கு. தனக்கு கிடைச்சதை காட்டிலும் அதிகமா ஆசைப்படுறது இருக்கு. அந்த காமம் பாத்தீங்கன்னா அதர்மம். அது குரங்குல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகள்லயும் அது இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கா எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிறதுல பாத்தீங்கன்னா எந்த தப்பும் இல்லை. ஒருத்தன் ஜீவனம் பண்றதுக்கும் வாழ்றதுக்காக என்னெல்லாம் கேட்டுக்கிறோமோ அதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. பகவான்கிட்ட நல்லா கேட்டுக்கலாம், அந்த காமமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு பாஷ்யத்துல அதான் சொல்றேன். ஆச்சாரிய சொல்றார் பலம். பலம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சாமர்த்தியம். நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா பலம் அப்படின்னு பேரு. ஓஜோ
ஓஜஸ் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுற பலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருக்கு. நான் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பகவானே இன்னைக்கு நல்ல பலமா இருக்கேன், நான் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு காலையில வரும்போதே நான் நமஸ்காரம் பண்றேன். இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு, எனக்கு ஆரோக்கியம். நீதான் என்னுடைய தேகத்துல ஆரோக்கியமா பலமா இருக்கின்றாய். இப்ப நான் பேசுறது நல்லா பலமா பேசுறேன், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சக்தி சாமர்த்தியத்தோட பேசுறேன், எந்த பெயினும் இல்லாம பேசுறேன். அந்த பலம் பகவான் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஓஜஸுக்கு பேர் வந்து பலவான் அகம். பலவான்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓஜஸா வந்து பாத்தீங்கன்னா பலமா நான் இருக்கின்றேன். தச்ச பலம் காமராக விவர்ஜிதம். எப்படி இருக்கணும் அந்த பலம்? அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை அடிக்கிறது இல்லை, இன்னொருத்தரை ஆக்கிரமிக்கிறது இல்லை. ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு ஆக்கிரமிச்சு அதுக்கு இருந்து பிடிங்கி சாப்பிடுறது, அது மாதிரி மனுஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, இன்னொருத்தருக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி நம்ம எடுக்கிறோமே, அந்த ஆசை இல்ல. காமராக விவர்ஜிதம் பலம். காமராகம் இல்லாத பலமாக நான் இருக்கின்றேன். அப்ப ஜீவராசிகள்கிட்ட ரெண்டும் இருக்கு. சாமானிய மனிதர்கள்ட்ட காமராகம் இல்லாத பலமா பகவான் இருக்கார். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜீவராசிகள் அடிச்சு புடுங்குறவங்களா இருக்காங்க. அந்த காமம், அந்த பலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இல்ல. பலவான் தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ. அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இல்ல. மற்றவங்களை அஹிம்சை பண்ற பலம் இல்ல. நம்ம சரீரத்துல நேச்சரா இருக்கக்கூடிய அந்த பலம் தான் பகவான். ஆச்சாரிய சொல்றார், காமராக விவர்ஜிதம்னா என்ன அர்த்தம்? காமராக விவர்ஜிதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் காமஸ்ச ராகஸ்ச காமராகோ. காமமும் ராகமும் காமராகம். காமமும் ராகமும் சேர்ந்தது காமராகம். சாமி புரியலையே சுவாமி, காமம்னா என்ன சுவாமி? அப்படின்னா காமக அப்படின்னா திருஷ்ணா. காமகன்றதுக்கு அர்த்தம் திருஷ்ணா. காமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆசை. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா காமம்னா திருஷ்ணா, லஸ்ட், வேட்கை அப்படின்னு பேரு. ஆசைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் இது வேணும் இது வேணும் நம்ம சொல்றோம்ல, அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோமே, அதுக்கு பேர் ஆசை. அதுக்கப்புறம் எதுல ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா அசன்னிகிருஷ்டேஷு விஷயேஷு. ரொம்ப தெளிவா சொல்ற, என்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறது. சன்னிகிருஷ்டனா பக்கத்துல இருக்கிறது, அடையப்பட்டது. அடையாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசன்னிகிருஷ்டேஷுன்னு பேரு. அசன்னிகிருஷ்டேஷு. அடையாம இருக்கிற வஸ்துக்கள் எதெல்லாம் தூரத்துல இருக்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாத்துலயும் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆசை வருது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமகான்னு பேர். அதுக்கப்புறம் ராகம்னா என்ன சுவாமி அப்படின்னா ராகோ ரஞ்சனா பிராப்தேஷு விஷயேஷு. எது என்கிட்ட பிராப்தி ஆயிருக்கோ அந்த விஷயத்துல ஒரு பற்றுதல் உண்டாகுது இல்ல, ஒரு அட்டாச்மெண்ட், அதுக்கு பேர் வந்து ராகம் அப்படின்னு பேர். காமம்னா அடையாத விஷயத்துல உண்டாகிற ஆசைக்கு காமம், அடைஞ்ச விஷயத்துல இருக்கக்கூடிய பற்றுதலுக்கு பேரு ராகம்னு பேரு. அப்ப காம ராகம் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தாபியாம் காமராகாபியாம். அந்த இரண்டு காமராகங்களும், காமமும் ராகமும் இல்லாதது, ஆசையும் பற்றுதலும் விவர்ஜிதம். விவர்ஜிதம் அர்த்தம் இல்லாம போனது. அப்ப என்ன சுவாமி, காமராகம் இல்லாத ஒரு பலம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகாதி தாரண மாத்திரார்த்தம் பலம். இந்த சரீரத்துல பேசுறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லா விவகாரம் இருக்குல்ல, டெய்லி வந்து நம்ம சர்வைவலுக்குன்னு ஒரு பலம் வந்து தேகத்துல இருக்குல்ல, அந்த சரீரத்தை தாரணம் பண்றதுக்கான பலம் என்ன இருக்கோ, எந்திரிக்கிறேன்ல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறதே கஷ்டமா இருக்கும், ஐயோ பலகீனமா நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா நிறைய டைம் என்ன பண்றோம், நல்லா ஹெல்த்தியா இருக்கும், நல்லா எந்திரிக்கிறோம், ஒர்க் பண்றோம், நல்லா பண்றோம். ஃபீவர்ல ஏதாவது படுத்துட்டோம், உடம்பு சரியில்லை, 2 நாள் ஃபுட் எடுக்கவே இல்லை அப்படின்னா எந்திரிக்கிறதே கஷ்டமா இருக்கு, உட்காந்து பேசுறதே கஷ்டமா இருக்கு. அப்படியே என்ன என்ன கதவை மூடிட்டு போங்க ஜி, எனக்கு ஒன்றும் வேணாம் ஜி, நான் ஜுரமா இருக்கேன் ஜி அப்படின்னு பேசுறது கூட எனக்கே கேட்க மாட்டேங்குது, எந்திரிச்சு உட்கார முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேகதாரணத்தை பண்றத மட்டுமா இருக்கக்கூடிய பலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பலம் தான் பகவான். அது மட்டும் இல்லாம சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பலம் வந்து பாத்தீங்கன்னா சத்வம் அகமஸ்மி, பலம் சத்வம் அகமஸ்மின்ட்ட அந்த சத்துவமா இருக்கக்கூடிய பலமாக நான் இருக்கேன். தாமசமாவோ ராஜசமாவோ இருக்கிற பலம் இல்ல, சத்துவமா இருக்கிற பலமா நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றார் நது யத் சம்சாரினாம், ஆச்சாரியர் சொல்றார் சம்சாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய
திருஷ்ணாராக காரணம். திருஷ்ணாராக காரணம்னா நிறைய சம்சாரிகள் என்ன பண்றோம், எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு வேணும் 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 வேணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா ரட்சணம் பண்றதுக்காக நிறைய முயற்சி பண்றோம். பற்றுதலோட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கான ஒரு பலம் நம்ம சரீரத்தில் இருக்கு, அடையறதுக்கான பலம். அதுக்கப்புறம் அடைஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா பற்றுதலோட காப்பாற்றுதலுக்கான பலம் அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகக்ஷேமம். இந்த யோகக்ஷேமத்துக்குன்னு ஒரு பலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பகவான் கொடுத்துருக்கார். அந்த சம்சாரிகள்கிட்ட அந்த பலம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இல்லை. அப்ப என்ன பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்தை தாரணம் பண்றதுக்கு மட்டுமா இருக்கக்கூடிய பலம், பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்தி பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பேர சொல்ற கிஞ்ச, மேலும் தர்மா விருத்தக. இந்த சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கீழே இந்த பேஜ்ல இருக்கிறத அடிச்சிட்டீங்கன்னா அடுத்த பேஜ்ல இருக்கிறது சரியா வந்துடும். கிஞ்ச தர்மா விருத்தா அப்படின்னா அர்த்தம், தர்மா விருத்தோ காமோஸ்மின்னு சொல்லியிருக்கார். நான் தர்மத்துக்கு விரோதமில்லாத காமமா இருக்கின்றேன். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற தர்மா விருத்தகன்னு அர்த்தம், தர்மேன சாஸ்திரேன அவிருத்தக. தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். மனுஸ்மிருதியில தர்மத்துக்கு லட்சணம் இருக்கு. தர்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே எப்பவுமே இந்த லட்சணத்தை புரிஞ்சுங்க. ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனஹ ஏதத்து சதுர்விதம் ஆகுஹு சாக்ஷாத் தர்மஸ்ய லட்சணம். தர்மத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. வேதத்துல சொன்னது, ஸ்ருதியில சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தர்மம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில சொல்லி இருக்கிறது தர்மம். சாமி நான் வேதமும் படிக்கல, நான் ஸ்மிருதியும் எனக்கு தெரியாது அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா யாரு சதாச்சாரமா உங்களிடத்துல உங்க வேதத்தையும் அந்த ஸ்மிருதிகளையும் படிச்சவங்க நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சதாச்சாரர்கள்னு பேர். அந்த சதாச்சாரர்கள் என்ன பண்றாங்களோ அது தர்மம். மூணாவது ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக. இப்ப தேடி பார்த்தாலும் சதாச்சாரம் இல்லை சுவாமி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. வயசுதான் ஆயிடுச்சு ஒழிய யாருக்கும் நாலேஜ் இல்லை, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அவங்களே. அப்ப நான் என்ன பண்றது சுவாமி, எனக்கு ஸ்ருதியும் கிடைக்கல ஸ்மிருதியும் கிடைக்கல, நான் இருக்கிற ஏரியால வந்து சத்துக்கள்னு சொல்றவங்களும் ஆட்கள் இல்லை, சதாச்சாரமும் இல்லை. அப்ப நான் என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வஸ்ய பிரியமாத்மனஹா, தனக்கு பிரியமானதை வந்து பாத்தீங்கன்னா நான் எதையெல்லாம் விரும்புறேனோ அதையெல்லாம் மற்றவங்களுக்கு நான் பண்ணணும். என்ன நான் விரும்புறேன், என்னை வந்து பாத்தீங்கன்னா என்னோட வஸ்துக்கள்லாம் சேஃபா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை யாரும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட யாரும் பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் எதையெல்லாம் எனக்கு பிரியமா என்கிட்ட அன்பா இருக்கணும் மற்றவங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லா வஸ்துக்களும் பிராப்தி ஆகணும்னு நினைக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நான் விரும்புறதை எல்லாத்தையும் எனக்கு சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு நான் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான தர்மம். சொல்லியாச்சு, ரொம்ப ஈஸி. ஸ்ருதி படிக்க வேணாம், ஸ்மிருதி படிக்க வேணாம், சதாச்சாரம் கூட தேவையில்லை. நான் என்ன எனக்கு விரும்புறேனோ அதை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதே மாதிரி பண்றது. இன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் வரப்போகுது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் சொல்ல போறார். என்னன்னு கேட்டீங்கன்னா கீதால ஏற்கனவே வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மௌபம்யேன சர்வத்திர ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல வந்திருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கணும். 6:32 சொல்லியிருக்கு, தன்ன மாதிரி ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதிவா துக்கம் சயோகி பரமோ மதஹா. நமக்கு சுகமா இருக்கிறது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பண்ணணும். எனக்கு துக்கமா இருக்குன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. சிம்பிள் லாஜிக். இதுதான் தர்மம். அப்ப இந்த 4 விஷயங்கள் எடுத்துங்க, ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரம், அதுக்கப்புறம் ஸ்வஸ்ய பிரியமாத்மனஹ, எனக்கு பிரியமா இருக்கிறத மற்றவங்களுக்கு பண்றது, இதுக்கு பிரியமாத்மனகன் பேரு. வேற ஒரு பாட்ட பேதம் இருக்கு, ஸ்வஸ்ய பிரதிகூலானின்னு ஒரு பாட்ட பேதம் இருக்கு.
எனக்கு எது மற்றவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை மற்றவங்களுக்கு நான் பண்ணாம இருக்கிறது. எனக்கு பிரியமா இருக்கிறத மற்றவங்களுக்கு பண்றது, எனக்கு பிரியம் இல்லாதத மற்றவங்களுக்கு பண்ணாம இருக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா தர்மத்தோட லட்சணம். ஆச்சாரியர் சொல்றாரு, சாஸ்திரார்த்தேன அவிருத்தம். சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட என்னது விரோதமில்லாத எந்த தர்மங்கள் இருக்கோ, எந்த காமங்கள் இருக்கோ, யக பிராணிஷு பூத்தேஷு காமக, அந்த காமமா பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல வேதம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்தேவாசியா இருந்து வேதம்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு போறான். அவன்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு தர்மத்தை பத்தி ஒரு லட்சணம் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆதேசம் பண்ணுது. ஆதேசம் பண்ணும் போதே சொல்லுது, சத்தியம் வத தர்மம் சர, சத்தியத்தை பேசு, தர்மப்படி நடந்துக்கோ, ஸ்வாத்யாயான்மா பிரமதா, ஸ்வாத்யாயா ஆன்மா பிரமதா, சுவாத்தியாயம் பண்றதுல இருந்து நழுவவே நழுவாத. அதனால தான் நான் டெய்லி காலையில இந்த கிளாஸ் இந்த டைம் ஏன் வச்சிருக்கேன் தெரியுங்களா? டெய்லி சுவாத்தியாயம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போய்க்கிறோம். உங்களோட பிரம்ம யஜ்யம் பாத்தீங்கன்னா நித்தியம் சுவாத்தியாயம் நடந்துரும். இந்த 8 மணிக்குள்ளார பாத்தீங்கன்னா காலையில ஒரு பூஜையோ ஒரு சின்னதா ஒரு ஜபமோ ஈஸ்வரனுக்கு ஒரு விளக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணி ஒரு எதையாவது ஆஃபர் பண்ணிட்டீங்கன்னா தேவ பூஜை முடிஞ்சிடும். ஒரு சுவாத்தியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் முடிஞ்சிடும். கிளாஸ் முடிஞ்சோன்னே எங்கேயாவது வெளியில கொஞ்சம் பட்சிகளுக்கு எதையாவது கொஞ்சம் வச்சு ஏதாவது ஜீவராசிகளுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா பூத்த யஜ்யம் முடிஞ்சிடும். போற வழியில 4 இட்லியை பாத்தீங்கன்னா வீட்டுக்காரமா ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒரு 4 இட்லி பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து கொண்டு போய் ஏதாவது யாராவது இருப்பாங்க ஃபுட்டு, அது போற வழியில கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நிறைய யஜ்யம் முடிஞ்சிடும். போற வழியிலேயே நம்ம பாத்தீங்கன்னா அந்த வேலையே தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தர்மம் சர, பிளான் பண்ணிலாம் பண்ணாதீங்க. டே டு லைஃப்ல எல்லா சமயத்திலும் தர்மம் கலந்தே இருக்கணும். தர்மம் சர. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுது, ஒவ்வொன்றா சொல்லுது, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மா வியவச்சேத்ஸேஹி. ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரியருக்கு பிரியமா தனத்தை என்ன உண்டோ பகவான் ஆச்சாரியர் என்ன கேட்கிறாரோ அவருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ண, போய் நல்லா மேரேஜ் பண்ணிக்கும். மேரேஜ் பண்ணிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா புள்ள குட்டியை பத்துக்கோ, உன்னோட சந்ததியை பாத்தீங்கன்னா நல்லா விருத்தி பண்ணு, குழந்தைய பெற்றுக்கோ. அப்போ சுவாமி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, ஒரு மனைவி உண்டாகட்டும் எனக்கு அப்படின்னு ஆசைப்பட்டா தர்மமா அதர்மமா சுவாமி? தர்மம். ஒரு ஒய்ஃப் பாத்தீங்கன்னா எனக்கு ஒய்ஃப் வேணும்னு ஆசைப்பட்டா தர்மம். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தர்மம். உங்க ஒய்ஃப்கிட்ட தானே குழந்தை கேட்குறீங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரைட் இருக்கு. பகவானே எனக்கு பாத்தீங்கன்னா குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்க, கோயில் கோயிலா சுத்துறாங்கன்னு வச்சுங்க, எல்லாம் தர்மம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, சத்தியான பிரமதிதவ்யம், சத்தியத்திலிருந்து நழுவாத, தர்மான பிரமதிதவ்யம், தர்மத்திலிருந்து நழுவிடாத, குஷலான, முக்கியமானது நான் இதுக்குதான் வந்தது, குஷலான பிரமதிதவ்யம், தர்மத்தோட பணம் சம்பாதிங்க. தர்மத்தோட பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. குஷலான பிரமதித்தவ்யம் அப்படின்னா குஷலத்திலிருந்து, குஷலம்னு என்ன அர்த்தம், சௌக்கியமா இருங்க. நான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லும் போது இது மாதிரி சொல்றேன், ஆனந்தமா இருங்க ஜி, சௌக்கியமா இருங்க ஜி. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருங்க. தர்மமா சம்பாதிச்சு தர்மமா பாத்தீங்கன்னா நல்ல பாதாமும் நல்ல பிஸ்தாவும் நல்ல நெய்யும் போட்டு நல்லா 1.5 டன் ஏசியை போட்டு முடிஞ்சா நல்லா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல கார் வாங்குங்க. உங்க சாமர்த்தியம் என்ன கார் இருக்கோ நல்ல பங்களா கட்டிங்க, நல்ல பெட்டு போட்டுங்க, நல்ல சௌக்கியமா இது பண்ணுங்க. ஆனா எல்லாமே என்ன இருக்கணும், தர்மமா சம்பாதிச்சுதான் இருக்கணும். அப்படி இருந்துகிட்டு சௌக்கியமா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சாஸ்திரமே சொல்லுது, குஷலத்துல குறை வச்சுக்காதப்பா, நல்லா சாப்பிடு, நல்லா படுத்து தூங்கு, நல்லா ஆரோக்கியமா தேவ பூஜைகள் பண்ணு, தர்மத்தை பண்ணு, எல்லாத்தையும் நல்லா சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லுது. அப்ப சௌக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா தர்மம் தான் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுது, பூத்தியைன பிரமதிதவ்யம், உனக்கு தேவையான ஐஸ்வர்யம். சுவாமி எனக்கு கொஞ்சம் தனம் வேணும், என் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நான் சேர்த்து வைக்கணும் சுவாமி, ஏன்னா அவன் தவிச்சு போயிடக்கூடாது இல்ல, அது தர்மம். ஆனா எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, லிமிட் இருக்கு. தர்மமா 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 அப்படின்னு. அப்ப தர்மமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதப்படாம
சாஸ்திரம் வந்து இதை பண்ணாத இதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணாம எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த தர்மத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு எந்த விரோதம் இல்லாத காமமா, சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத காமமா நான் இருக்கணும். அந்த பிராணிகள்ல பூத்தேஷுனா பிராணிகள்ல இருக்கணும். அந்த காமமா நான் இருக்கின்றேன். என்ன காமம்? யதா தேகதாரண மாத்திராத்யர்த்தக சொல்லியாச்சு, ரொம்ப கிளியர். தேகதாரணத்துக்காக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எதை நம்ம கேட்கிறோமோ நாங்களே டெய்லி ஃபேஸ் பண்றோம். நாங்க நிறைய பேருக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு போகும்போது நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன். நாங்க எல்லாம் பண்றது என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மனிதர்களுக்கு நாங்க பண்றோம். அடுத்த லெவலுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா போறதே இல்லை. ஏன்னா சன்னியாசி, நான் எங்க போக முடியும்? அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஷேர் பண்றேன் அப்படின்னா பேசிக் 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 நான் பாப்ப நாத பிரம்மத்துக்கு சொல்லிட்டே இருப்பேன், ஜி அடுத்த ஸ்டெப் போகாதீங்க. அவர் அடிக்கடி சுவாமி அவங்களுக்கு இதை பண்ணாத போகாதீங்க, ஏன்னா நம்மளால முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா எந்த ஜீவராசிகளுக்கு என்ன தேவையோ, அடிப்படையா என்ன தேவையோ. யாராவது மருந்து கேட்கறாங்க, நல்ல இம்மீடியட்டா மருந்தை வாங்கி கொடுத்துரும். ஒரு பேசிக்கா ஒரு ஃபுட்டு கேட்கறாங்க, உடனே எந்த யோசிப்பும் இல்லாம ஃபுட்டை வாங்கி கொடுக்கறது. ஒரு வஸ்திரம் கேட்கறாங்க, பேசிக்கா சுவாமி எனக்கு வஸ்திரம் இல்லை, நல்லா வாங்கி கொடுக்கறது. ஒரு இடம் இல்லை சுவாமி, நான் தங்கறதுக்கு இடம் இல்லை, அந்த இடத்துக்கு ஏற்பாடு பண்றது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த பேசிக்கான காமம் யாரு? பகவான். ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எதெல்லாம் ஆசைப்படுறான்னு. ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஆசைப்படுது, ஆமா அந்த காமம் பகவான் தானே உள்ள இருந்து வந்து பசியா தூண்டுறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரொவைட் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா எறும்புல இருந்து ஆரம்பிச்சு மனுஷன்ல இருந்து எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நான் ஜீவிக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் நீட் இருக்குல்ல, அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய காமமா பகவான் இருக்கார். இதுக்காக தான் நான் சொல்றது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் சர்வைவ் பண்றதுக்கான ஒரு காமம் இருக்கு, அந்த காமமா இருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணணும், பூஜையா வந்து பண்றது, கோயிலுக்கும் போய் பூஜை பண்ணணும். கூட கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது நடமாடும் தெய்வங்கள் யாரு? எல்லா ஜீவராசியும் நடமாடிக்கிட்டு இருக்க தெய்வம் தான். மொபைல் தேவதாஸ் எல்லாம். அதனால மூவபிள், எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கு எல்லா ஜீவராசியும். நமக்கெல்லாம் பகவான் சான்ஸ் கொடுக்குறாரு, நீ எப்படி என்ன பாக்குறேன்னு சான்ஸ் கொடுக்குறாரு. யாராவது கேட்கறாங்க, பெக் பண்றாங்க, உங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. பேசிக் நீடா இருந்தா இமீடியட்டா எடுத்து பகவான் உள்ள இருக்காருன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ண மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி பேசிக்கா நமக்குள்ளார ஒரு ஆசை உண்டாகுது. நான் சொல்லுவேன், இங்க சாதுக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தப்பா இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களும் விரக்தரா இருக்குன்ட்டு கஷ்டப்படுத்திப்பாங்க. நான் திரும்ப நாத பிரம்ம இது மாதிரி என்னோட சிஷியர்கள்லாம் இருக்காங்க. பேசிக்கா இருக்கிறதுல ஆசைப்பட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் வேணும் படிக்கிறதுக்கு, பேசிக் நல்லா வாங்கிக்கோங்க. பேசிக்கா ஒரு வஸ்திரம் வேணும், நல்லா வாங்கி போட்டுங்க. பேசிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருந்தா புக்கு படிக்கிறதுக்கு, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்கும், வாங்கிக்கோங்க. எதெல்லாம் பேசிக்கா நான் மோட்சம் அடைகிறதுக்கு பேசிக்கா இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அந்த காமமா இருக்கார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்வீகாரம், கில்ட்டி வர வேண்டாம். அப்ப நம்ம பார்க்கணும், இதை நான் எக்ஸ்ட்ராவா ஆசைப்படுறேன்னா இல்ல வந்து பேசிக்கா ஆசைப்படுறேன். அந்த தேவைக்காக நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா கரெக்ட். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னா அது அதர்மம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஆச்சார் சொல்றாரு, ச காமக எப்படிப்பட்டது அப்படின்னா யதா தேகதாரண மாத்திராத்யர்த்தக, வெறும் தேகதாரணத்துக்கு மட்டும் இருக்கிறது இருக்கு. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க வெளியில போனா ஒருத்தர் கொசு வலை வாங்கி கொடுப்போம். இந்த மொஸ்கிட்டோ நெட் வந்து இந்த சீசன்ல நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்போம். சாமி நிம்மதியா தூங்க முடியும் சாமி நீங்க கொடுத்ததுல அப்படின்னு. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து, அண்ணாமலையாரே நீங்க தான் சாமி, நான் நிம்மதியா உங்களால தூங்குறேன் சாமின்னுவாரு. அப்போ வந்து ஒருத்தன் தூங்குறதுக்கு ஒரு பேசிக் தானேங்க, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அந்த தூங்குற ஆசை வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். மருந்து வாங்கி கொடுக்குறோம், நாங்க மருந்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? நான் வாங்கி கொடுப்பேன் மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து வாங்கி கொடுக்குறேன். யாரு கேட்டாலும் மருந்துக்கு வந்து எப்பவுமே நோ சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் நிம்மதியா தூங்குறதுக்கு வந்து பெயினோட தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மருந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு தூக்கத்துக்கு போனானா நிம்மதியா ராத்திரியில பெயின் இல்லாம தூங்க முடியும். அப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பேசிக் நீடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேக தாரணத்துக்கு மட்டுமா எதெல்லாம் இருக்கோ அந்த காமமா நான் இருக்கின்றேன். அசன பான ஆதி விஷயக தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. நான் சாப்பிடணும், அசனம்னா எனக்கு போஜனம் வேணும். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போஜனத்துக்கு கம்மி இருக்கக்கூடாது, தரித்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கிரகஸ்தன் ஆசைப்பட்டான் அப்படின்னா அந்த காமம் தர்மம். நான் குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்ன உண்டோ அது மாதிரி ஆதி விஷயக வந்திருக்கு. ஆதினா என்ன அர்த்தம்? வஸ்திரங்களை எடுத்துக்கங்க. ஒரு வீடு வந்து இருக்கிற இடம் இல்லாம இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சுதா, ஒரு ஆந்திரா பையன் நல்ல யங்ஸ்டர், ஒரு 30 வயசு தான் இருக்கும். அவன் வந்து பாத்தீங்கன்னா, சாமி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிக்க முடியல சாமி, பாத்ரூம் இல்லை, இது இல்லை, நைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுகிக்கிட்டே இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு, நான் படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அவன் கர்மா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேர் 4 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூம் அமைஞ்சது. சின்ன சிம்பிளான ஒரு வாடகையில எடுத்து வச்சாச்சு. பரம திருப்தி. எனக்கு என்ன திருப்தி அப்படின்னா, அவன் நிம்மதியா தூங்கி நிம்மதியா ஈஸ்வரனை சிந்தனை பண்ணி நிம்மதியா கிரிவலம் போயிட்டு ஸ்நானம் பண்ணி ஒரு அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருப்பான். ஒரு 2 பேர் இருந்தா பெரிய விஷயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேருக்கு நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் நைட்டு படுக்கிறதுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு அவங்க வயசானவங்க இவ்வளவுதான். அது வந்து சாதுவா என்ன ஏது இதெல்லாம் நாங்க பாக்குறதே இல்லை. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதுவா இருக்கிறவங்களுக்குன்னு அடுத்தடுத்த கேட்டகரி. இப்ப நான் ரூம் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னா ஒரு சாது, ஒரு அனுஷ்டானத்துக்கு. சாதுவா இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில தூங்கணும் அப்படின்னா, ஆமா தூங்குறது ஒரு மனுஷனுக்கு வந்து தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தா நல்லது தானே அப்படின்னா ஒரு ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கணும், பேசிக்கா வந்து ஃபுட்டு கொடுக்கணும், பேசிக்கா வஸ்திரம் கொடுக்கணும். அப்போ சாப்பிட்றது, தூங்குறது, குடிக்கிறது. இப்ப நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துரும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க நடுங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு டீ குடிக்கணும்னு உள்ளுக்குள்ளார ஒரு இது இருக்கும்ல, ஒரு டீ சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஏஜ் ரொம்ப நடுக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று கோயில் போயிட்டு வரோம், ரிட்டர்ன் வரோம், ஒருத்தர் நடுங்கிட்டு இருக்கார். ரொம்ப வயசான ஒரு 80-75-80 இருக்குல்ல அவருக்கு வயசு. அவரு 6 மணிக்கே இப்படி நடுங்கிட்டு இருக்கார், ஷிவரிங் ஆகிட்டு இருக்கு. சுவாமி அப்படின்னு பக்கத்துலயே ஒரு ஸ்வெட்டர் கடை இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஸ்வெட்டரை வாங்கி தான் மாட்டி விட்டா கம் அப்படின்னு ஸ்டிப்பா நின்றுட்டார். இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா, ஸ்வெட்டர் வாங்கி தரோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிம்மதியா தூங்குவாங்க. வயசானவங்களுக்கு எல்லாம் பார்த்து கம்பலோ இல்ல ஸ்வெட்டரோ. ஏன் அப்படின்னா ஈஸ்வரனோட ராத்திரியில இணைஞ்சிருக்காங்க. அந்த ஈஸ்வரனோட இணைஞ்சு ஆனந்தமா தூங்குறதுக்காக நிறைய நம்ம பண்றோம். இது என்னது? பேசிக். இது அப்ப அதனாலதான் ஆச்சாரியர் சொல்லிட்டாரு, யதா தேகதாரண மாத்திராதி அர்த்தக. தேகதாரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற பேசிக்கா நீட்ஸா எது? அசன பானாதி விஷய. சாப்பிட்றது, தூங்குறது, தங்குறது, இது மாதிரியான விஷயங்கள் எது இருக்கோ அதுக்கு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா ச காமக அஸ்மி, பரதர்ஷப, அந்த காமமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காமம் அது உங்களை சம்சாரத்தில் பந்தப்படுத்தும். அந்த காமம் பகவான் இல்லை, மனசுல புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். கிஞ்ச, மேலும். என்னது மேலும்? 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகம் மேலும்னா என்ன அர்த்தம்? அதோட கண்டினியூட்டியை வந்து ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஸ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேசு தேமயி. ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि. இந்த ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் சுவாமி நீங்க தானம் கொடுக்கறத கொண்டு வந்துட்டீங்க, தானம் கொடுக்கறத எதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வாத்ம பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தானம்ங்க. எப்படி தானம் கொடுக்கணும்? தானம் கொடுக்கறதுல 2 வெரைட்டி இருக்கு. லோகத்துல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுக்கிறவன், கீழே இருக்கிறவங்க வாங்குறவங்க அப்படின்ற பாவத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா
அது அகங்காரத்தை உண்டு பண்ணும். அதனால இனி பகவத்கீதை நம்ம படிக்கிறோம். யாராவது வெளியில போய் நான் கொடுக்கறேன்னு அகங்காரத்தோட கொடுக்காதீங்க. இப்ப யார் வாங்குறானோ அவனும் ஈஸ்வரன் தான். அவனுக்குள்ளாரையும் பகவான் அந்தர்யாமியா இருக்கார். அவனுக்குள்ளாரையும் பகவான் சூத்திராத்மாவா இருக்கார். அவனுக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தக பச்சாம்யன்னம் சதுர்விதம். அப்ப உள்ள இருந்து யாரு சாப்பிட்றாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஜாட்டராக்னியா பகவான் தான் என்ன இருக்கார், வயிற்றுல இருந்துகிட்டு எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்றார். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன பண்றீங்க, நீங்க யாருக்காவது ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, குரங்குல இருந்து எறும்புல இருந்து மனுஷன்ல இருந்து நாயில இருந்து எந்த ஜீவராசிக்கு எதை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்குறீங்க, நீங்க நாராயணனுக்கு தான், பகவானுக்கு தான் கொடுக்குறீங்க. அப்ப பகவானுக்கு நீங்க கொடுக்குறீங்களா, உங்களுக்கு பகவான் கொடுத்திருக்காரா? பகவான் எனக்கு கொடுத்திருக்காரு கொஞ்சம், அதை திரும்பவும் நான் என்ன பண்றேன், பகவானுக்கே கொடுக்குறேன். அப்ப எந்த ஃபீடிங் பண்ணினாலும் உள்ள பகவான் இருக்கார், உள்ள பகவான் இருக்கார், எனக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார். இந்த பகவான் தான் எதிர்க்க இருக்கிற பகவானுக்கு கொடுக்கிறார். இதுல கொடுக்கிறவன் எடுக்கிறவன்றது பேதம் இல்லை, இருக்கிறது ஒரே ஆள் தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாவத்தோட, சர்வாத்ம பாவத்தோட நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அகங்காரம் கொஞ்சம் கூட வராதுங்க. யாராவது கேட்பாங்க, சாமி நீங்க இதை பண்ணீங்க, நான் பண்ணலைங்க, ஐயோ இமீடியட்டா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் படிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ல, இமீடியட்டா யாராவது என்னை ஸ்துதி பண்ணாங்கன்னு வச்சுங்க, எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளார திடீர்னு ஒரு ஜர்க்கா உள்ளுக்குள்ள நடுக்கம் வரும். ஐயோ நான் எங்க கொடுக்குறேன், பகவான் தான். யாராவது சுவாமி நீங்க கொடுத்தீங்க சுவாமி, நான் வச்சிருக்கேன் சுவாமி, வழியில சொல்லுவாங்க, ஐயோ நான் கொடுக்கலங்க, ஐயோ பகவான் கொடுக்கிறார், நான் கொடுக்கல, பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட மறந்துருங்கன்னு சொல்றது. நான் கொடுத்ததை மறந்துருங்க, பகவான் கொடுக்கிறார். கூட்டி வைக்கிறவர் பாத்தீங்கன்னா பகவான் தான் கூட்டி வைக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நினைச்சுக்கணும், நான் கொடுக்கல, பகவான் கொடுக்கிறார். யாருக்கு பகவான் கொடுக்கிறார்? பகவான் இந்த சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துல இருக்கிற பகவானுக்கு கொடுத்துக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிலையும் இருக்க அந்தர்யாமிக்கு தான், பகவானுக்கு தான் பண்றோம். ஏகோ போக்தா ஏகோ கர்த்தா. எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், ஒரே கர்த்தா தான், பகவான் மட்டும்தான். போக்தாவும் ஒரே ஒரு ஆள் தான், எல்லா தேகத்துல இருந்தும். அப்படின்னு வச்சுக்கிட்டு பண்ணினீங்கன்னா அகங்காரம் வராது, சர்வாத்ம பாவம் வரும். நானும் வெளியில இருக்கிற ஜீவனும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு வரும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் வந்துருங்க. ஏச்சைவ சாத்விகா பாவாக, எவைகள் நிச்சயமாக, ஏச்ச ஏவ எவைகள் நிச்சயமாக, சாத்விகா பாவாக சாத்விகமான வஸ்துக்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதே மாதிரி ராஜசாகா ராஜசமான வஸ்துக்களும் இருக்கு. தாமசாச்ச தாமசமான வஸ்துக்களும் இந்த உலகத்துல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா 3 குணங்களால் ஆனது, மாயாமயம். என்ன இருக்கு? நான் இருக்கேன். நானுக்கு அந்நியமா எது இருக்கு? இந்த 3 குணங்களை உடைய மாயாதான் திருஷ்யம். நான் திரஷ்டாவா இருக்கேன், மீதி இருக்கிறதெல்லாம் திருஷ்யம். சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், யோக சூத்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருஷ்யம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த லோகம் என்னப்பா அப்படின்னா 3 குணங்களால் ஆனது. இந்த மொத்த லோகமும் நம்ம எதெல்லாம் ஹேண்டில் பண்றோமோ இது எல்லாம் 3 குணங்களால் ஆன வஸ்துக்கள் தான். அதுதான் இங்க சொல்லுது. எவைகள் பாத்தீங்கன்னா சாத்விகா பாவாக சாத்விகமான வஸ்துக்களோ, எவைகள் ராஜசமான வஸ்துக்களோ, எவைகள் பாத்தீங்க அப்படின்னா தாமசாஸ்ச எவைகள் தாமசமா இருக்கின்றனவோ, இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டினா திரிகுணமா இருக்கின்ற இந்த 3 குணங்களும் மத்த ஏவேதி என்னிடமிருந்தே பாத்தீங்கன்னா உண்டாயின. மத்த ஏவேத்தி தான் வித்தி, என்கிட்ட இருந்துதான்ப்பா இதெல்லாம் உண்டாச்சு, இதெல்லாம் என்கிட்ட இருந்தா உண்டாச்சு. சச்ச தியச்ச அபவத். தைத்திரியம் சொல்லுது, நான் பகவான் நினைச்சாராம், பிளான் பண்ணாராம், நான் பலவாக ஆவேன் அப்படின்னு. பலவாக தூக்கத்துல
நான் இருந்தேன்ல, எப்படி இருந்தேன்? சுகமா இருந்தேன். என் பக்கத்துல ஒன்னும் தெரியலன்ற மாயா இருந்துச்சு. இந்த ரெண்டும் இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டேன், நான் பாத்தீங்கன்னா பலவாக ஆவேன் அப்படின்னு. பலவாக ஆவேன்னா எது அப்படின்னா அசைகின்ற அசையாத, ஜடமா இருக்கிறது, ஜடம் இல்லாம சேத்தனமா இருக்கிறது, எல்லாமா நான் ஆவேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? சங்கல்பம் பண்ணி இந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா இருக்குல்ல, இந்த மாயையை வச்சுக்கிட்டு, 3 குணங்களுடைய மாயையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணார்? இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். சச்சத்யச்ச அபவத். அவர் என்னவாயிட்டார் அப்படின்னா அசைகின்றவைகளாகவும் அசையாதவைகளாகவும் அவரே ஆனார். தூக்கத்துல எதுவுமே இல்லைல்ல, தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. இந்த ஜெகத்து ஜடமும் இல்லை, நிறைய மனுஷங்க ஜீவராசிகள்லாம் பார்க்குறோம், இவைகளும் எதுவுமே இல்லை. திரும்ப தூக்கத்துக்கு போகும், திரும்ப இன்னைக்கு நைட்டு தூக்கத்துக்கு போனோம்னா இது எதுவுமே இல்லாம போயிடும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. மையேவ சகலம் ஜாத்தம். கைவல்ய உபனிஷத்துல சொல்லுது, மையேவ சகலம் ஜாத்தம், ஏன்ட்ட இருந்து தான் இந்த எல்லாம் உண்டாச்சு. ஏன்ட்டன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பகவான்ட்டன்னு சொல்லுங்க. அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல தான் இது எல்லாம் உண்டாச்சு. எது? இந்த 3 குணங்களுடைய மாயை. நான் 3 குணங்களுடைய மாயா சாமிய அவஸ்தையில தூக்கத்துல இருக்கு. தூக்கத்துல இருக்கும் போது அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நான் சுத்த சைத்தன்யம், சுகஸ்வரூபம். சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. வேற ஒன்றையும் அறியவில்லைன்றதுதான் மாயா. அந்த மாயையில் என்ன இருக்கு? 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணங்கள் எப்படி இருக்கு? தூக்கத்துல கிரியேஷன் இல்ல, சாமிய அவஸ்தைன்னு பேரு. 3 குணங்களும் 33.4% ஈக்குவலா இருக்கு. அதனால அதுக்கு பேர் பிரதானம் அப்படின்னு பேர். அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த மாயை தான், 3 குணங்கள் தான் வேக்கப் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? கிரியேஷனுக்கு பேர் தான் வேக்கப்னு பேர். அது என்ன பண்ணுது? கரெக்டா கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த ஜகத்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுச்சு. அப்ப இங்க இருக்கிறது எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 குணங்களுடைய மாயையிலிருந்து உண்டானது. சரி, மாயா தனிச்சு இயங்குமா? இல்ல பின்னாடி மாயாவி இருக்கணுமா? மாயாவை பிரயோகப்படுத்துறவன் யாரு? மாயாவி. அப்ப மாயாவியா இருந்துகிட்டு பகவான் இங்க சொல்றாரு, மத்த ஏவேதி, ஏன்ட்ட இருந்துதான் நிச்சயமா நீங்க பாக்குற இந்த 3 குணங்களாலான வஸ்துக்கள் எல்லாம் ஏன்ட்ட இருந்துதான் உற்பத்தி ஆயின, நிச்சயமா ஏன்ட்ட இருந்துதான் உற்பத்தி ஆயின அப்படின்னு தான் வித்தி, அவைகளை அறிந்து கொள்வாயாக. நாம் பார்க்கிற இந்த மொத்த லோக்கமும் இந்த பகவானா இருக்கக்கூடிய வெறும் பியூர் கான்சியஸ்னஸ்ல இருந்து மாயையை ஏவி மாயையினால உண்டு பண்ணப்பட்டவைகள். மாயாவிதான் இதை எல்லாத்தையும் மாயையை கொண்டு கிரியேட் பண்ணியிருக்கார். அப்ப யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? மாயாவிட்ட இருந்து, ஈஸ்வரன் இருந்தா வந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள். நது அகம் தேஷு, அவைகளில் நான் இல்லை. தேஷு ந து அகம், ஆனால் நான் இதெல்லாத்தையும் கிரியேட் பண்ணேன். ஆனா பாத்தீங்கன்னா நான் அவைகளில் இல்லை. நான் திரஷ்டா, நான் பார்க்கின்றவையெல்லாம் திருஷ்யம். திருஷ்யங்களில் நான் இல்லை, நான் பார்க்கிற வஸ்துக்களில் நான் இல்லை. ஆனால் தேஷு தே மயி, அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகம் எங்க இருக்கு? பார்க்கிறவன் இடத்துல தான் இருக்கு. பார்க்கிறவன் பாத்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்துக்களில் இல்லை. முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது ஜடம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜடம். எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் திருஷ்யம், அதெல்லாம் ஜடம். அந்த ஜடம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பார்க்கின்ற அந்த திரஷ்டாவின் இடத்துல இருக்கு. கான்சியஸ்னஸுக்கு மேலதான் இது எல்லாம் இருக்கு. ஆனா இவைகளில் இந்த ஜடத்துல பாத்தீங்கன்னா நான் இல்லை, இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே போங்க, கடைசி வரைக்கும் நீங்க சொல்றீங்கல்ல காரணத்துக்கு மேல. இந்த நான் சொல்றேன், ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா காட்சிகள் தெரியுது. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பூமி இருக்கு, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஜலம் இருக்கு, ஸ்கிரீன்ல அக்னி இருக்கு, ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்கு. இப்ப அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இருக்கிற காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்கா, இல்ல பாத்தீங்கன்னா காட்சிகள் ஸ்கிரீன்ல இருக்கா?
ரிலேட்டிவா சொன்னீங்க அப்படின்னா முதல் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லுவீங்க? ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க காட்சிகள் தெரிகிற எல்லா காட்சிகளுக்குள்ளாரையும் எது இருக்கு? ஸ்கிரீன் தான் இருக்கு. ஹீரோக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலயும் ஸ்கிரீன் இருக்கு. அங்க காட்சிகள்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்கள்ல எல்லாத்துக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, பஞ்சபூத்தங்களுக்கு வெளியிலயும் ஸ்கிரீன் இருக்கு. வில்லனுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, வில்லனுக்கு வெளியிலயும் ஸ்கிரீன் இருக்கு. ஹீரோக்குள்ளாரையும் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலயும் இருக்கு. ஹீரோயின்குள்ளாரையும் இருக்கு, ஹீரோயினுக்கு வெளியிலயும் இருக்கு. உள்ள இருக்குன்னு சொல்லலாமா ஸ்கிரீன? காட்சிகளுக்கு உள்ளாரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஆமா சொல்லலாம். அதே நேரத்துல திரும்ப அடுத்த லெவலுக்கு போங்க, கொஞ்சம் மேல போங்க. காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்கா இல்ல காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீன்ல இருக்கா? காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்க ஒழிய காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இல்லை. ஆனா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? இந்த ஸ்டெப் போறோம். இது எல்லாத்துக்குள்ளாரையும் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியில எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த காட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம் சொல்ல போறோம். அதுதான் வரப்போகுது. இந்த காட்சிகள் எல்லாம் மாயாமயம். வாஸ்தவத்துல எது சத்தியம்? ஸ்கிரீன் மட்டும் சத்தியம். ஸ்கிரீனுக்கு மேலதான் இந்த காட்சிகள் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளில் இல்லை, ஸ்கிரீன்ல தான் காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கிறது. அப்ப எடுத்துங்க, இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள், திருஷ்யங்கள். இதுல எல்லாத்துலயும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம். இதுல எல்லாத்துலயும் பகவான் உள்ளயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றது. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி ப்ராசஸ்க்கு போறீங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன சொல்லணும்னு கேட்டா அதான் சொல்றாரு, மத்த ஏவேத்தி தான் வித்தி, என்கிட்ட இருந்துதான் இதெல்லாம் உண்டாச்சு. திரும்ப அடுத்த ஸ்டெப் போறாரு, நான் அவைகளில் இல்லை, அவைகள் என்னிடத்தில் இருக்கிற. இது கொஞ்சம் விசாரத்தோட அடுத்த லெவல். அடுத்த லெவல் போகும்போது என்ன சொல்றோம்? ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், காட்சிகள் பொய். அப்ப காட்சிகள் எல்லாம் ஆதார தத்துவத்துக்கு மேலதான் இருக்க ஒழிய அந்த கற்பனை காட்சிகள்ல ஆதார தத்துவம் வராது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமா? அப்ப முதல் ஸ்டெப் நம்ம பாவத்தை கல்டிவேட் பண்ணணும்ல. பாவத்தை கல்டிவேட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அப்ப நான் சொல்றேன், தங்கத்துக்குள்ள மூக்குத்தி கம்மலுக்குள்ளார என்ன இருக்கு? மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், பிரேஸ்லெட் எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு? தங்கம் இருக்கு. உண்மையா பொய்யா? ஆமா, தங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிதல் வர 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 கொஞ்சம் சொல்றேன், இல்ல தங்கத்துக்கு மேலதான் மூக்குத்தி கம்மல் ஒட்டியானம் இருக்கு, மூக்குத்தி கம்மல் ஒட்டியானத்துல தங்கம் இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் சொல்றேன். ஏன் அப்படின்னா தங்கம்னு ஒரு வஸ்து வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. ஆதாரம் இது, தங்கம் தான் ஆதாரம். கம்மல் மூக்குத்தின்ற ஒரு வஸ்து இல்லவே இல்லை, தங்கம் தான் சத்தியம். அப்ப சத்தியமான வஸ்து தான் ஆதாரமா இருக்கிறது. அப்ப ஆதார வஸ்து வந்து பாத்தீங்கன்னா கல்பனையில வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, கல்பித வஸ்துக்கள் தான் ஆதாரத்துக்கு மேல கல்பிக்கப்பட்டிருக்கும். அப்ப சட்டி பானை எல்லாம் மண்ணுக்கு மேல இருக்கு. சட்டிப்பானையில வந்து பாத்தீங்கன்னா சட்டிப்பானையில மண்ணு இல்லை, ஏன்னா சட்டிப்பானைன்னு ஒரு வஸ்துவே இல்லை, வெறும் இல்யூஷன். அப்ப இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களாலான மாயை, இல்யூஷன், காட்சிகள், வெறும் காட்சிகள். இந்த காட்சிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவமா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. இந்த கான்சியஸ்னஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றவன், அந்த கான்சியஸ்னஸ்ல தான் இந்த எல்லா லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், அவைகளில் நான் இல்லை, கல்பித்தமான காட்சிகளில் நான் இல்லை, ஆனா இந்த லோக்கம்ன்ற கல்பிதம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஏ சைவ சாத்விகாக சொல்லுங்க. இல்ல அதிகாரி பேதம் எடுக்காதீங்க, விசாரத்தோட ஸ்டெப்ஸ் எடுங்க. விசாரத்தோட ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் சொல்லுது, சபாஹ்யோபியந்தரோ யஜஹா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது வெளி உள் இல்லாதது அப்படின்னு சொல்லுது. வெளியிலையும் இல்லை, உள்ளையும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சர்வ வியாபகம். இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம். அப்ப சர்வ வியாபகம்னு எடுத்துக்கிட்டு விசாரம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல எல்லாத்துலயும் காரணம் அனுசியூத்தமா இருக்கும். ஒரு மனசும் புரிஞ்சுங்க, எந்தெந்த காரியம்லாம் இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இந்த கிளாத் இருக்கு, இது காரியம்.
இந்த கிளாத் வந்து காரியம். இப்ப இதுக்குள்ளார வந்து எது காரணம் இதுக்கு அப்படின்னு கேட்டா பஞ்சு. இந்த பஞ்சும் நூலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வஸ்திரத்துக்கு உள்ளார இருக்கா இல்ல வெளியில இருக்கா? உள்ளதானே இருக்கு. இந்த கிளாத்துக்கு உள்ளார அனுசியூத்தமா இருக்கு. இதுக்கு பேரு காரண காரியவாதம். இதுக்கு பேர் என்ன பேரு? காரண காரியவாதம். இது வந்து விசாரத்துல ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து விசாரம் பண்றது. இந்த கிளாத்துக்கு காரணம் இது பஞ்சும் நூலும். அப்போ காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்ன்ற காரியத்துல வியாபிச்சிருக்கும், அனுசியூத்தமா வியாபிச்சிருக்கும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மகிப்ரோத்தம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? சூத்திரே மணிகணா இவன் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கு எல்லாத்திலையும் நான் வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு. பஞ்சும் நூலும் இந்த கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, உள்ள இருக்கு. ஒவ்வொரு கணுக்குள்ளாரையும் அது இருக்கு. இது ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட். காரண காரியம், காரியத்தில் காரணம் உள்ளார்ந்து இருக்கும். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்றோம். இப்ப ஆச்சாரியர் சொல்லிட்டாரு எதெல்லாம் சாத்விகம் ராஜசம் தாமசம் இருக்கோ, என்னது 3 குணங்களாலான மாயை. இந்த மொத்த லோகமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையில இருந்து உண்டான வஸ்துக்கள். இப்ப நான் சொல்றேன் கிளாத்துன்னு ஒண்ணு இருக்கா இல்ல வாஸ்தவத்துல இருக்கிறது பஞ்சு மட்டும் தாங்க. எது வாஸ்தவம்? கிளாத்துன்னு ஒண்ணு நூலையும் பஞ்சையும் எடுத்துட்டு கிளாத்தை நீங்க காட்டுங்க பார்க்கலாம். அப்ப கிளாத்ன்றது என்னது? கிளாத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாம மாத்திரம். இந்த கிளாத்ன்றது வாஸ்தவத்துல பஞ்சு நூலு தான் ஒழிய கிளாத்துன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லைங்க. பஞ்சு தான் நூலாச்சு, நூலு தான் வீவிங் பண்ணதுக்கு பிறகு கிளாத்துன்னு சொல்றோம். வீவிங் பண்ணலன்னா இது நூலா இருக்கும், நூலா திரட்டல அப்படின்னா அது பஞ்சா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கிளாத்துன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை வாஸ்தவத்துல. அப்ப கிளாத் தெரியுத சுவாமி, விவகாரம் பண்றமே, அதான் இல்யூஷன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம். வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா சாத்விக சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களால் ஆனது இல்யூஷன், மாயா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்து வாஸ்தவத்துல கம்மல் மூக்குத்தி வாஸ்தவமா பொய்யா? கம்மல் மூக்குத்தி வாஸ்தவம் இல்ல. எது வாஸ்தவம்? தங்கம் மட்டும்தான் வாஸ்தவம். கம்மல் மூக்குத்தின்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் விவகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம், விவகாரத்துல பயன்படுத்துறோம். சத்தியம் இல்லை. எது சத்தியம் அப்படின்னு கேட்டா பேஸா இருக்கிறது மட்டும்தான் சத்தியம். ஆபரணங்கள் போய், நாம ரூபங்கள் போய், தங்கம் சத்தியம். அதே மாதிரி நான் சத்தியம். நான் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல பார்க்கக்கூடிய இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த பிரம்மாண்டமும் 3 குணங்களாலான மாயையினால் ஆனது. அதனால இவைகளில் மாயை காட்சிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இல்லை, மாயை வந்து எனக்கு மேல இருக்கு, நான் தான் ஆதார தத்துவம். இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல வருது. பாஷ்யத்துக்கு வந்து ஏ சைவ சாத்விகாக. சாத்விகாக அர்த்தம் எவைகள் சாத்விக பதார்த்தங்களோ, என்ன அர்த்தம்? சத்துவ நிர்விருத்தாக, சத்துவத்திலிருந்து உண்டானவையோ. அப்ப 3 வஸ்துக்களை பிரிச்சுங்க இந்த இடத்துல. என்னது? இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா டிஎன்பிஎல் பேப்பர். இது நல்ல டிஎன்பிஎல் பேப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கிளீன், நல்ல பேப்பர் குவாலிட்டி. அப்ப பிரைட்டா தெரியுதா? ஆமா, பிரைட்டா இருக்கு சுவாமி, சாத்விகம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு புக் இருக்கு, கீதா பிரஸ் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்கு. இந்த டல்லா இருக்கிற புக் என்னது அப்படின்னா ராஜசம். அதுக்கப்புறம் இன்னும் மோசமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு, சாந்தோக்கிய புக்கு. இவங்க கீதா பிரஸ் புக் இல்லாம இது இன்னும் இந்த புக்கு பார்க்கும்போது எல்லோ ஷேடுல டல்லா இருக்கு. இது தாமசம், படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சாத்விகம் ராஜசம் தாமசம், இந்த லோகத்துல ஒவ்வொரு வஸ்துக்களையும் எடுத்துக்கிட்டாலும் சாத்விகம் ராஜசம் தாமசம். அப்போ எவைகள் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ நிர்விருத்தாக பாவாகா, எவைகள் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்திலிருந்து வெளிப்பட்ட வஸ்துக்களோ, பாவாகான என்ன அர்த்தம்? வஸ்துக்களோ ஒண்ணு. அதுக்கப்புறம் ராஜசாகா ரஜோ நிர்விருத்தாக, ரஜோகுணத்திலிருந்து வெளிப்பட்டவைகளோ உண்டானவையோ. அதே மாதிரி தாமசாகா
தாமச குணத்திலிருந்து வெளிப்பட்டவைகளோ தமோ நிர்விருத்தாச்ச, நல்ல தமோ குணத்திலிருந்து வெளிப்பட்டவைகளோ. அப்போ எந்த வஸ்துக்களா இருந்தாலும் அந்த 3 குணங்களிலிருந்து தான் உண்டானவைகள். ஏ கேச்சித்து பிராணினாம். சரி, இந்த வஸ்துக்கள் எப்படி நமக்கு பிராப்தி ஆகுது? இந்த வஸ்துக்கள் எப்படி சுவாமி நமக்கு பிராப்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஏ கேச்சித்து பிராணினாம் ஸ்வ கர்ம வசாத் ஜாயந்தே பாவாஹா. இதெல்லாம் நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா பிராப்தி ஆகின்றன. நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க பண்ண புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சாத்விகமான வஸ்துக்கள் கிடைக்குது, ராஜசமான வஸ்துக்கள் கிடைக்குது, தாமசமான வஸ்துக்கள் கிடைக்குது. நான் ரிஷிகேஷ்ல பாடம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா சௌக்கம்பா புக்கு தான் வாங்குவோம். சௌக்கம்பா பப்ளிகேஷன் இருக்கு. ஒரே சாணி பேப்பர்லயே தான் போடுவாங்க. அதுவும் அக்ஷரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்கும். 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இவ்வளவுக்கு மேலே போகவே மாட்டான். படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களால் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தான் அவைலபிளாக இருக்கும், சீப்பாக இருக்கும். இதே மோத்திலால் பனாரசிதாஸில் வாங்கினீங்கன்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் புக்கு பிரிண்டிங் எப்படி இருக்கும்? குவாலிட்டியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட புக்கு வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது. அப்ப என்கிட்ட இருக்க பணத்தை வச்சுதான் நான் என்ன பண்ண முடியும்? அந்த புக்கை வாங்க முடியும். என்கிட்ட இருக்க தனம் காசுக்கு ஏற்ற தோசை, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சவுக்கம்பா புக்கை வாங்கி தான் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்து சவுக்கம்பா புக்கே இப்போ என்கிட்ட இருக்காது. என்கிட்ட இருக்கிற புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரியான புஸ்தகங்கள் தான். இப்போ கொஞ்சம் என்கிட்ட தனம் இருக்கு, கொஞ்சோண்டு தனம். அந்த தனத்தை வச்சு நான் என்ன பண்றேன்? நல்ல நல்ல புஸ்தகங்களா பார்த்து வாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய புண்ணிய பாப்பம் வெளிப்படுறதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வஸ்துக்கள் பிராப்தி ஆகின்றன எல்லா ஜீவராசிகளுக்கும். நேற்று பாத்தீங்க அப்படின்னா குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அந்த குரங்குக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் பழங்கள் எடுத்து வச்சிருந்தேன், எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிள் மட்டும் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நான் தேடி தேடி பார்த்தேன் குரங்குக்கு. ஐயோ, குரங்குக்கு கொடுக்கறதுக்கே இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஆப்பிள். நான் வேற வழி இல்லாம என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சரி நைவேத்தியத்துக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு கொடுத்தேன். கரெக்டா 3 மணிக்கு வந்துச்சுங்க அந்த குரங்கு. அது அன்டைம் அது. அப்ப என்ன அர்த்தம் சுவாமி? நல்ல குவாலிட்டியான ஆப்பிள் பாத்தீங்கன்னா, நல்ல சாத்விகமான குவாலிட்டியான ஆப்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குரங்குக்கு கிடைக்குதே, அது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட தர்மம், அது பண்ண புண்ணியம் என்ன பண்ணுது? ஒரு நல்ல ஆப்பிள் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த குரங்குகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைச்சது? வாழைப்பழம் தான் கிடைச்சது. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான பழமா கிடைச்சது. ஏன்? அதோட கர்மம். அப்ப எல்லா விஷயங்களும், இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் வச்சிருந்தேன். அந்த மானிட்டர் ரொம்ப டல்லா மங்கலா இருக்கும். அப்போ தர்மம் பாத்தீங்கன்னா, அப்போ புண்ணியம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருந்துச்சு என்கிட்ட. அதுக்கப்புறம் கர்மா மாறுது. கர்மா மாறணும்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல மானிட்டர் ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டு, சுவாமி இதுல ஆன்லைன் கிளாஸ் நல்லா இருக்கும் சுவாமின்னு பண்ணி கொடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட்டா தெரியுது. அப்ப சாத்விகமான ஒரு வஸ்து கிடைச்சிருக்கு. அப்ப எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, பிராணினாம் ஸ்வகர்ம வசாத் ஜாயந்தே. நம்மளுடைய கர்ம வசத்தினால புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு சாத்விக வஸ்துக்கள் கிடைக்குது, ராஜச வஸ்துக்கள் கிடைக்குது, தாமச வஸ்துக்களும் கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் தான் மத்த ஏவ ஜாயமானான் இது ஏவம் வித்தி. அந்த 3 வஸ்துக்களா இருக்கட்டும், சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 வஸ்துக்கள் எல்லாமே என்னது? மாயையோட 3 குணங்கள். அப்ப 3 குணங்கள் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களாவும் பரிணமிக்கின்றன. இது எங்க இருந்து உண்டாச்சு? தான் மத்த ஏவ ஜாயமானான். இவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லா வஸ்துக்களும் என்னிடமிருந்தே, இந்த கான்சியஸ்னஸ்ல இருந்துதான், மாயையில இருந்து. நடுவுல மீடியம் என்னது? மாயா. ஒரு மெஜிஷியன் மாயாவி என்ன பண்றான்? மாயைய வச்சுக்கிட்டு உண்டு பண்றான். அந்த உண்டு பண்ண காட்சிகள் எல்லாம் எங்க இருந்து உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? என்கிட்ட இருந்து தான் உண்டாச்சுன்னு சொல்லுவான். அதே மாதிரி பகவான் சொல்றார், இந்த மொத்த லோகமும் 3 குணங்களாலான மாயையான வஸ்துக்கள். இந்த மாயையான வஸ்துக்கள் எல்லாம் எங்கிருந்து உண்டாச்சு? தான் மத்த ஏவ ஜாயமானான், என்னிடமிருந்தே உண்டானவைகள் என்று ஏவம் வித்தி, அறிந்து கொள்வாயாக. பகவான் பகவான் நினைக்காதீங்க, நான் தான் பகவான்.
யாரு? வெறும் நான் இருக்கேன் பாத்தீங்க. தேகத்தோட இப்ப நமக்கு அபிமானம் தேகத்தோட இருக்கு, அதனால ஜீவனா இருக்கும். தேகத்தை விட்டுட்டு நான் பாருங்க. தூக்கத்துல நான் இருந்தால தேகம் இருந்துச்சா? இல்ல. அப்ப இதெல்லாம் இப்ப வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றும் தெரியல. இந்த ஒன்றும் தெரியலன்றது ஒரு வஸ்து இல்லை. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியுது, எல்லாம் தெரியுது, நம்ம பாக்குறோம், நிறைய வஸ்துக்களை பாக்குறோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா எங்க இருந்து வந்துச்சு? என்கிட்ட இருந்து தான் இந்த உலகம் எல்லாம் வந்துச்சு. ராத்திரியில இல்ல, ராத்திரியில இல்ல, பகல்ல இதெல்லாம் உண்டாச்சு. திரும்ப எங்க போய் லயமாகும்? என்னிடத்திலேயே லயத்தையும் அடையும். அப்ப வந்து நடுவுல ஒன்னும் தெரியலன்ற மாயா, அதான் அக்கௌண்டபிள் இல்லையே, அது வந்து கவுண்டிங்லயே வர்றது இல்லையே. அப்ப கவுண்டிங்ல இல்லாததை நான் என்ன பண்ணணும்? மாயாவி இருக்கான், மாயா சக்தி அவனுக்கு உட்பட்டது. அப்ப பகவான் சொல்றாரு, இந்த மொத்த உலகமும் என்கிட்ட இருந்துதான் உண்டாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தான் வித்தி ஏவம் வித்தி, இந்த விதமா அறிந்து கொள். சர்வான் சமஸ்தானேவ, இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாம் பகவான்கிட்ட இருந்து உண்டாச்சு, பகவான்கிட்ட தான் இருக்கு, பகவான்கிட்ட லயத்தையும் அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, யத்யபி தே மத்தக ஜாயந்தே, எப்படி இருந்தாலும் இவைகள் எல்லாம் என்னிடம் இருந்துதான் உண்டாயின, என்கிட்ட தான் உண்டாச்சு. இருந்தாலும் கூட ததாபி, நீங்க கேட்டீங்கல்ல, அதே தான் இங்க சொல்ற பாருங்க. என்கிட்ட இருந்துதான் உண்டாச்சு, அப்படியே இருந்தாலும் கூட, ததாபி அப்படியே இருந்தாலும் கூட, நது அகம் தேஷு, அவைகளில் நான் இல்லை, தேஷு ந அகம். ஏன்னா காட்சிகள் எல்லாம் பொய், காட்சிகள் எல்லாம் பொய். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு உண்மையா இருக்கு, நான் வீட்டுக்குள்ளார வரேன், நான் சொப்பனத்தை ஒண்ணு பாக்குறேன், சொப்பனத்துக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார இருந்தேன் அப்படின்னா சொப்பனத்துல பாக்குற காட்சிகள் எல்லாம் பொய் தானே. அப்ப அந்த நான் வீட்டுல ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளார நான் இருந்தேன் அப்படின்னா அது பொய் தானே அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் பொய், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாம ரூபம் மட்டும், வெறும் ஆபாசம், வெறும் தோற்ற மாத்திரம். அப்ப தோற்ற மாத்திரமா இருக்கிற இவைகளில் நான் என்ன இல்லை? நான் இல்லை. ஆச்சாரியர் சொல்றாரு, நான் இல்லைன்னு என்ன அர்த்தம்? தது அதீனக தது வசக ந அகம். இந்த காட்சிகளுக்கு வசப்பட்டு இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு அதீனமா, வஸ்துக்களுக்கு உட்பட்டவனா, இந்த வஸ்துக்களுக்கு அதீனமா நான் இல்லை. கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்துக்கு அதீனமா கான்சியஸ்னஸ் இல்லை. எப்படி? யதா சம்சாரின. ஆச்சாரியர் சொல்லிட்டார். இந்த பொடி வச்சு பேசுறதுன்னு சொல்றது சங்கரர் நிறைய பொடி வச்சு பேசுவார், தட் தட் தட்னு போட்டே வராரு பாருங்க. எவ்வாறு சம்சாரிகள் நினைக்கிறாங்க? சம்சாரிகள் வந்து நினைக்கிறாங்க, நான் இது இல்லைன்னா நான் இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லை, இவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்தாங்க, நல்ல ஜோடி, நான் சொல்றது ரொம்ப முன்னாடி, நல்ல ஜோடி. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டீச்சர், அவங்க 7th டீச்சர், எப்போ நல்ல ஃபேமிலி. ஒரு ரயில் ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ துக்கம்னா பெரிய துக்கம். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரொம்ப இறுகி போயிருந்தாங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவா பசங்க வளர ஆரம்பிச்சாங்க, அப்படியே மெதுவா மலர்ச்சி வர ஆரம்பிச்சது, அப்படியே மலர்ந்து நார்மல் ஆயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க நினைக்கிறாங்க ஒருத்தர் போயிட்டா நம்ம எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் இது இல்லைன்னா நான் இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லை. ஆனா என்ன ஆகும்? டைம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த உலகத்துல வந்து யாரும் எதையும் சார்ந்து இல்லவே இல்லை. அவங்கவுங்க கர்மா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஹஸ்பண்ட் இல்லைனாலும் ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் இல்லைனாலும் ஹஸ்பண்ட் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இல்லைனாலும் அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் ஜீவனம் போயிட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன மோகம் உண்டாகுது தெரியுங்களா? இது இல்லைன்னா நான் இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த வஸ்துக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வசப்பட்டவங்களா ஆயிட்டு, இந்த ஜடமான தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஜடம் தானே. உள்ள இருக்கிற ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் வசப்பட்டதே இல்லை. ஆனா சம்சாரிகள் என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் மோட்லயே இருக்கும். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் வசப்பட்டவங்களாவே இருக்கும், எல்லாத்துக்கும் அதீனமாய் உட்பட்டவங்களா அடிமையா இருக்கும் நம்ம. ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் இந்த வஸ்துக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கோம், வஸ்துக்களுக்கு உட்பட்டு இருக்கும். ஆனா பகவான் இந்த வஸ்துக்களுக்கு உட்பட்டவரா, தது அதீனமா வசப்பட்டவரா இல்லை. தே புனக, ஆனா என்ன? தே புனக, ஆனால் மீண்டும்
தே தே அப்படின்னா இந்த லோகம் மொத்தம் வஸ்துக்கள் எல்லாம் மயி மத்வஷாகா மத அதீனாகா பவந்தி, எனக்கு உட்பட்டவைகளா, எனக்கு வசப்பட்டவைகளா இவைகள் எல்லாம் இருக்கின்றன. நான் இல்லை அப்படின்னா இந்த ஜெகத் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க. பார்க்கின்ற நான் இல்லை அப்படின்னா இந்த ஜெகத் இல்லை. ஜெகத் இருக்குன்னு சொல்றதுக்கு யார் வேணும்? இந்த கான்சியஸ்னஸ் முதல் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் வேணும். பார்க்கிறவன் இல்லை என்றால் பார்க்கப்படும் வஸ்துகளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இருப்பில்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறதுனால தான் இந்த ஜெகத்தே இருக்கு. நான் இல்லைன்னா, இந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஜெகத் இல்லை. அப்ப இந்த ஜெகத்துக்குள்ளார நான் இல்லை, எனக்குள்ளார ஜெகத் இருக்கிறது, எனக்கு வசப்பட்டதாக ஜெகத் இருக்கிறது அப்படின்னு பகவான் சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் வரும். ஏவம் பூத்தமபி, இந்த விதமா டைம் ஆச்சு இல்ல, இது ஆரம்பிச்சா முடிக்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम्. एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता महात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण. இந்த ரசோகம் அப்சு கௌந்தேய இந்த ஸ்லோகத்திலலாம் இருக்குல்ல, சூக்ஷ்ம பூத்தங்கள் அதெல்லாம் தன்மாத்திரைகள்னு பேர். தன்மாத்திரைகள்ல ஸ்தூல பூத்தங்கள் இருக்கா, இல்ல ஸ்தூல பூத்தங்கள்ல தன்மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணத்துலதான் காரியம் இருக்கும் ஒழிய காரியத்தை டிபெண்ட் பண்ணி காரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் பாத்தீங்கன்னா ஜலத்துல ரசமா இருக்கார். ரசம் இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பூத்தமா ரசம் இருக்கிறதுனால தான் அந்த மேல இருக்கிற வஸ்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. கிரியேஷன் ஸ்தூலமா இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், இந்த கிளாத் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நூலு பஞ்சு இருக்கா, இல்ல பஞ்சும் நூலும் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கிளாத் இருக்கா? ஆனா விவகாரம் எப்படி நம்ம பண்றோம்? துணிக்குள்ளார நூல் இருக்கு, துணிக்குள்ளார பஞ்சு இருக்கு, துணிக்குள்ளார நூல் இருக்குன்னு சொல்றோம். வாஸ்தவத்துல பஞ்சுக்கும் நூலுக்கும் மேலதான் துணி இருக்கு. விவகாரத்துல மாத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா காரணம் பாத்தீங்கன்னா அதோட வியாபகத்தன்மை அதிகம், அதே நேரத்துல காரியம்ன்றது லிமிட்டா தான் இருக்கும். ஆனா காரண தத்துவம் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கும். அதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்ப தண்ணீரில் நான் ரசமா இருக்கின்றேன்னு வச்சுங்களேன், நாங்க உபாசனையில சொல்லுவோம் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காரணத்துக்கு போங்கச்சி அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதை சொன்னேன். விராட் உபாசனை இது வெறும் பிரதீக உபாசனை பண்ணினீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சிலையில அந்த படத்துல மட்டும்தான், அந்த போட்டோல மட்டும்தான் ஈஸ்வரன் நீங்க பாப்பீங்க. இதே பாத்தீங்கன்னா நீங்க சூக்ஷ்மத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த விக்கிரகம் கிருஷ்ண விக்கிரகத்தோட தன்மாத்திரைக்கு போறீங்கன்னு வச்சுங்க. கிருஷ்ண விக்கிரகம் பஞ்சலோகம், பிருத்திவி. பிருத்திவி தத்துவத்தோட தன்மாத்திரை இது கந்த தன்மாத்திரை. இப்ப நீங்க கந்த தன்மாத்திரைக்கு போயிட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பிருத்திவி இருக்கோ அங்கெல்லாம் அதுக்கு பேஸா என்ன இருக்கும்? கந்த தன்மாத்திரை இருக்கும். ஆனா விக்கிரகம் மட்டும் நின்னீங்கன்னா என்ன இருக்கும்? உங்க விக்கிரகம் வேற, இன்னொரு விக்கிரகம் வேறன்னு ஒரு விக்கிரகம் லிமிட்டா இருக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அத்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலத்துல பண்றது, அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்துக்கு போயிடுறது. சூக்ஷ்மத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுவார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது தாத்பரியம். ஸ்தூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்க சமாபத்தின்னு சொல்றது, சூக்ஷ்மம் நிர்விதர்க்க சமாபத்தின்னு சொல்றது. சமாதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சூக்ஷ்மம் ஸ்தூலத்தை டிபெண்ட் பண்ணி இல்லவே இல்லை. பகவான் காரணமா இருக்கார், அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம், அவரிடத்துலதான் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே இல்லை. ஏன் அப்படின்னா இது எல்லாம் காட்சிகள், எல்லாம் காட்சி. காட்சி எல்லாம் ஆதாரத்தில் இருக்க முடிய ஆதாரம் காட்சிகள்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுதான் முக்கியம்.